ஆடி மாதத்திற்கு இந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா? ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது. சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி எனும் தேவமங்கை பாம்பு உருவமெடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியாத வண்ணம் நுழைந்தாள். பின்னர் பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள். அப்பொழுது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்த சிவபெருமான் சூலாயுதத்தால் ஆடி அழிக்க எத்தனித்தார். அப்பொழுது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது. உடனே அந்த தேவமங்கை ஈசனை வணங்கி, ஒரு நிமிடமாவது தங்களின் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், நீ என் தேவி இல்லா சமயம் அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே நீ பூமியில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார். அவள் சாப விமோசனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள் என்றார். ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். நீயும் கசப்பு சுவையுடைய மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதே செய்வாய் என்று அருளினார். ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூமியில் வேப்ப மரமாக திகழ்கிறாள். ஈசனின் சாபமே அவளுக்கு மரமாக மாறியது. தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த தேவமங்கை. தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு. தெய்வங்களின் போற்றலுக்குரிய மாதமாக ஆடி மாதம் விளங்குகிறது. அன்னை காமாட்சி தேவி பரமசிவனை நோக்கி தவமிருந்து ஈசனை அடையும் பேறு பெற்றதே இந்த மாதம்தான். தேவியின் அம்சமான வாராகியை சிறப்பிக்கும் வகையில் ஆஷாட நவராத்திரி இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பூமாதேவி ஆண்டாளாக அவதாரம் செய்தது இந்த மாதம்தான். மேலும் ஆடி மாதத்தில் ஆடி 18 மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த சேனல் அனைத்து மத நம்பிக்கைகளையும் மதிக்கிறது. இந்த வீடியோவின் உள்ளடக்கம் தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து சிவடான் சேனலில் இணையுங்கள். வாழ்க வளமுடன்.